3 நாட்கள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெறும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் விளக்கம் தேவை. விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தல். கடந்த கால ஆட்சியில் ஏழுமலையானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதம் தயாரிப்பிற்கும் கலப்பட நெய்யே பயன்படுத்தப்பட்டது. திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் பகீர் குற்றச்சாட்டு. திருப்பதி கோவில் லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கூறும் அனைத்தும் கட்டுக்கதைகளே. வெள்ள பாதிப்பு சர்ச்சையை திசை திருப்பவே லட்டு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி குற்றச்சாட்டு. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் வழங்கிய திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை. நெய்யின் தரம் குறித்து ஆராய மூலப்பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக வரும் தகவல் கவலை அளிக்கிறது. வழிபாட்டு தலங்களில் புனிதம் காக்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். பழனி பஞ்சாமிர்தத்தில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பரவிய வதந்தி. பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வம் உட்பட 2 பேர் மீது காவல் நிலையத்தில் அறநிலையத்துறை புகார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். விக்டோரியா கௌரி, கலைமதி, திலகவதி உட்பட 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பாஜகவினால் பாவப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அதிமுக மீண்டும் வர வேண்டும். சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்றுபவர் என்றால் துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்க முடியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆர்.பி. உதயகுமார் சவால். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவைதான் ஒப்புதல் அளித்துள்ளதே தவிர நாடு ஒப்புதல் அளிக்கவில்லை. திமுக எம்பி கனிமொழி தஞ்சையில் பேட்டி. சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தை கைவிட வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் கொட்டி தீர்த்த மழை. புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் தெருநாய்களின் எண்ணிக்கை 1,81,000 அதிகரிப்பு. ஜூலை மாதம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி மாநகராட்சி கால்நடை அதிகாரிகள் தகவல். சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றத்தில் 10 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். கையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் இரவு நேரங்களில் அதிகரிக்கும் பவர் கட் பிரச்சனையால் கொந்தளிக்கும் மக்கள். மேடவாக்கம் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு.
துணைவேந்தர் கையெழுத்து இல்லாமல் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பட்டங்கள் செல்லாது. சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் அலுவலர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு எச்சரிக்கை. திருவண்ணாமலை அருகே பேய் ஓட்டும் போது உயிரை மாய்த்துக் கொண்ட இளம்பெண். எலும்புச்சம்பளம் அறுக்க வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொண்ட பயங்கரம். வேலூர் அருகே அரசு பள்ளி மாணவரை பிளேடால் சரமாரியாக வெட்டிய சக மாணவர். மாணவர்களின் மோதல்களுக்கு ஆசிரியர்களின் அலட்சிய போக்கே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே பட்டப்பகலில் எலக்ட்ரிக் கடையின் கல்லாப்பெட்டியில் வைத்த அசாமி. பயபக்தியுடன் சாமி கும்பிட்டுவிட்டு பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி. மதுரை வைகை ஆற்று தரைப்பாலத்தில் பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்டு கிடந்த பெண் குழந்தையின் சடலம் மீட்பு. பிறந்த சில மணி நேரமே ஆன குழந்தையை வீசிவிட்டு சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. வன்முறை மற்றும் ஆயுதங்களை கைவிட்டு நக்சல்கள் சரணடைய வேண்டும், இல்லையெனில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரிக்கை. பாலியல் புகாரில் கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னாவை கைது செய்த போலீசார். கொலை மிரட்டல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் கைது. ஜம்மு காஷ்மீரில் 50 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழப்பு. தேர்தல் பணிக்காக சென்றபோது விபத்து ஏற்பட்ட நிலையில் 9 பேர் படுகாயம். மகாராஷ்டிராவில் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு கழிவுநீர் அகற்றும் வாகனம் கவிழ்ந்ததால் பரபரப்பு. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் லாரி மீட்கப்பட்ட நிலையில் விபத்து நிகழ்ந்த சிசிடிவி காட்சி வைரல். டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் அதிஷி. துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இலங்கையில் இன்று நடைபெறுகிறது அதிபர் தேர்தல். நாடு முழுவதும் 13,400 வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடுகள் தீவிரம். சர்வதேச கிரிக்கெட்டில் சொந்த மண்ணில் அதிவேகமாக 12,000 ரன்கள் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை படைத்தார் விராட் கோலி. 243 இன்னிங்ஸில் சச்சினின் சாதனையை முறியடித்து அசத்தல். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. திரைப்பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்பு. ரஜினிகாந்த் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என நடிகர் அமிதாப் பச்சன் பெருமிதம். இரு சூப்பர் ஸ்டார்களின் அர்ப்பணிப்பும் வியக்க வைப்பதாக வேட்டையன் பட விழாவில் இயக்குனர் ஞானவேல் புகழாரம்.
சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தால் அமிதாப் பச்சன் கதாபாத்திரத்தில் அவர்தான் நடித்திருப்பார். வேட்டையன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். மலையாள திரையுலகின் பழம்பெரும் நடிகை கவியூர் பொன்னம்மா காலமானார். மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி.